நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது? நாமினேஷன் மியூச்சுவல் ஃபண்டில் பாசிபிளா? ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ண நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விஜயகுமார் நம்ம கூட இருக்கார். விஜயகுமார், நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன 3 பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து கேஒய்சின்னு ஒண்ணு அப்ளை பண்ணியிருக்கோம். நோ யுவர் கஸ்டமர் நார்ம்ஸ்ன்னு. வி ஷுட் ஹேவ் அ பான் கார்டு, வி ஷுட் ஹேவ் அ பேங்க் அக்கவுண்ட். இதான் வந்து ப்ரீ ரெக்வசிட்ஸ். ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, வாட் வி ஷுட் டூ அப்படின்னா, வி ஷுட் கம்ப்ளை அந்த கேஒய்சி எடுக்கிறதுக்கு வி நீட் அ ஃபோட்டோகிராஃப், நம்மளோட பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு. இது 3மே அதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஒரு ஃபோட்டோகிராஃப். இது இருந்தால் we can start an account just like you start a bank account and then you start operating it. These are the simple basic requirements to start investing in a mutual fund. அதே மாதிரி modes you can go and transact physically also. நீங்க வந்து எனக்கு ஆன்லைன் I'm not comfortable அப்படின்னா நீங்க வந்து physical modeலயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். You can sign the application form whenever you want. You can sign the bankல எப்படி செக் எழுதி நீங்க withdraw பண்றீங்களோ அந்த மாதிரி இங்க you can sign your transaction slip and take your money back or additionally invest. Or sitting at home from your bed you can operate through online. ரெண்டுமே possible in mutual funds. Coming to the nominee, இது வந்து அகைன் ஃபேண்டாஸ்டிக் டூல் தட் ஆஸ் அ மார்க்கெட்டிங் கை எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்களோட மெயின் கன்சர்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமினேஷன் தான். இந்த நாமினேஷன் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மீட் பண்ற வயசான கஸ்டமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட கன்சர்ன் என்னன்னா நாமினேஷன். சடனா ஒருத்தர் வருவார் ஆஃபீஸ்க்கு, சார் ஐ வுட் லைக் டு வித்ட்ரா மை மணி. பார்த்தா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் சேர்த்திருப்பாரு ஒரு பீரியட். நான் வித்ட்ரா பண்ணும் அப்படிம்பாரு. சார் என்ன சார் என்ன ரெக்குயர்மெண்ட் நம்ம அவர்கிட்ட பேசும்போது கேட்டோம்னா, இல்ல எனக்கு வயசாயிடுச்சு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிக்விடேட் எவ்ரிதிங், கீப் இட் எல்லாம் ஒரு பிளேஸ்ல வச்சுக்கணும். அப்பதான் வந்து என்னோட சர்வே நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது, என்னோட அசட்ஸ் எல்லாம் பாஸ் ஆன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம வந்து வி வில் எக்ஸ்பிளைன் டு ஹிம், சார் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் யூ ஹேவ் அ ஃபெசிலிட்டி ஆஃப் நாமினேஷன். இப்போ நாமினேஷன் வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க செபி. யூ ஷுட் நாமினேட் ஆர் இஃப் யூ ஆர் நாட் நாமினேட்டிங் யூ ஷுட் டிக்ளேர் தட் எனக்கு நாமினேஷன் பண்றதுல விருப்பம் இல்லைன்னு ஒரு டிக்ளரேஷன் தரணும். அதர்வைஸ் without nomination we are not accepting. அதே மாதிரி the nomination also you can nominate maximum 3 persons per folio. அதுல you can give ratios. ஒருத்தருக்கு 10%, ஒருத்தருக்கு 20%, ஒருத்தருக்கு பேலன்ஸ் ஆர் 50-50 ரெண்டு பேர் நாமினேட் பண்ணீங்கன்னா 50-50 கொடுக்கலாம். இந்த நாமினேஷன் கொடுத்தா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஈஸியா இது பாஸ் ஆன் ஆகும். அதனால வந்து இது நம்ம வயசாயிடுச்சு இதை லிக்விடேட் பண்ணி பேங்க்ல போட்டு பேங்க்ல இருந்து திருப்பி கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. You can just leave your investment. Suppose if you want to pass it on to your next generation. Next generation கொடுக்கணும்னா with proper nomination you can pass it on. So this is one of the beautiful convenience which is available in mutual funds. I think அதே மாதிரி any concerns for that matter, just like you approach your personal banker in bank, you have distributor here. உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க கான்டாக்ட் பண்ணா போதும், he will help you out everything and you can access our any mutual funds office 24/7. நம்மளோட கால் சென்டர் இருக்கும். யூ கேன் அக்சஸ் அண்ட் யூ கேன் டேக் ஆல் த டீடைல்ஸ் தட் யூ வாண்ட். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.